இந்த 5வது கொஸ்டின் பாருங்கள். செல்வச் செவிலி அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா உருவகம். செல்வச் செவிலி இலக்கண குறிப்பு உருவகம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, இந்த இமேஜ் பாருங்கள். இப்போது செல்வம் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா நம்ம ஃபேஸ் எப்படி இருக்கும்? ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதுதான் இது. செல்வச் செவிலி, செல்வம் ஜாஸ்தியாக இருந்தால் நம்ம உருவம் ஹாப்பியாக இருக்கும். செல்வச் செவிலி உருவகம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். இந்த 6வது கேள்வி பாருங்கள். குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன்கை தொன் நுண்டாகி செய்வான் வினை. ஆன்சர் பார்த்தீங்கன்னா கைப்பொருள். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா கைத்தொன்று அப்படின்ட்டு பொருள் யாதுன்னு கேட்டிருக்காங்க. அது ஆன்சர் கைப்பொருள். பாருங்கள், ஷார்ட்கட் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இங்கே யானை பாருங்கள். யானை நம்ம கையில் ஏதாச்சும் பொருள் கொடுத்து, இது சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் கொடுத்தா, பொருள் கொடுத்தா அது வாயில் போட்டுக்கும். இப்போ காசு எதனா கொடுத்தா அவங்க எஜமானுக்கு கொடுத்துரும். அதுதான். இப்போ குன்றேறி யானை, யானை கையில் இந்த கை தொன்று இருக்குது பாருங்கள். அந்த யானை கையில் ஏதாச்சும் கொடுத்தா அது அந்த பொருளை வாங்கிக்கும். அதுதான் ஷார்ட்கட்டு. கொஸ்டின் மறுபடியும் சொல்கிறேன்னு பாருங்கள். இந்த குன்றேறி யானை குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன்கை தொன் ருண்டாக செய்வான் வினை. இவ்வடிகளில் கைத்தொன்று என்பதன் பொருள் யாது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா கைப்பொருள். அடுத்த கொஸ்டின் போகலாம்.